ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில் ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது வந்துட்டு லஞ்சுக்கு மட்டும்தான் பண்ண போகிறேன். அதனால் வந்துட்டு நான் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். 3 ஸ்மால் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, 3 ஏலக்காய், அந்த திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டேன் பெரிய ஸ்பூனில். 2 சில்லி, ஒரு 2 ஸ்மால் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 சைஸ் லெமன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கையளவு புதினாவும் ஒரு கையளவு மல்லிச்செடியும் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 3 கிளாஸ் பிரியாணி அரிசி எடுத்து அதை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ஊற வச்சிட்டேன். நான் எப்பயுமே பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தண்ணி ஊற்றி ஊற வைப்பேன். அது போடும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போவும் அப்படி தான் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் கல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டை, கிராம்பு, இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம், அதெல்லாம் போட்டாச்சு. அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த டைம்ல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை அதுல சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்ல பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கி விடுங்க 2 நிமிஷம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த டைம்ல 2 சில்லி எடுத்து வச்சோம்னா அதை அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி அதில் ஆட் பண்ணிட்டு தக்காளி ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, சும்மா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் லெமன் எடுத்து வச்சிருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் எடுத்து வச்சிருந்தோம், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் புதினா மல்லி செடி எடுத்து வச்சிருந்தோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த டைம்ல மசாலா சேர்த்துக்கலாம். நான் மல்லித்தூள், மிளகுத்தூள் ஒன்றா தான் எப்பயுமே அரைச்சி வச்சிருப்பேன். அதுல ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் என்னோட மசாலா. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதில் சேர்க்கல. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா வடை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை போட்டுட்டு சிக்கன் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதே ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் சிக்கனில் மசாலா பிடிக்கும். அவ்வளோதான். நம்ம இந்த டைம்ல வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணி முடிச்சதும் லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப கலராதீங்க, லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் 5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதில் ஃபைனலாக நெய் சேர்த்துக்கலாம். நான் ஃபைனலாக தான் எப்பவுமே நெய் சேர்ப்பேன். ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடணும். அவ்வளோதான், குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு இதுக்கு நான் 2 விசில் தான் வைப்பேன். சிக்கன் பிரியாணிக்கு எப்பவுமே வந்து 2 விசில் வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் இந்த டைம் வந்துட்டு தெரியாமல் 3 விசில் விட்டுட்டேன். நீங்கள் வந்து 2 விசில் விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது முடியறதுக்குள்ள நம்மளோட தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். நாங்கள் தயிர் பச்சடி எப்பவுமே வந்துட்டு குக்கும்பரும் ஆனியனும் போட்டு தான் ரெடி பண்ணுவோம். குக்கும்பரும் ஆனியனும் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். பாருங்க, நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம விசில் எடுத்துட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. குக்கர்ல எப்பயுமே பிரியாணி பண்ணீங்கன்னா பிரியாணி ரெடி ஆனதும் இன்னொரு பாத்திரத்துல வந்து மாத்திருங்க. இல்லைன்னா வந்து அடியில இருக்கிற பிரியாணி வந்துட்டு ஒரு மாதிரி சொத்தன்னு இருக்கும். அதனால வந்துட்டு நான் வேற பாத்திரத்துல வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு பிரியாணி கூட நான் சிக்கன் 65 செஞ்சேன். சிக்கன் 65ஓட வீடியோ வந்துட்டு நான் இன்னொரு இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.